ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். இங்கே வந்து இன்றைக்கி நான் போக போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்றவங்க, முக்கியமானவங்களும் கூட. ஐஐடி மெட்ராஸில் லேடிஸ் கிளப்பில் வந்துட்டு பிரசிடெண்ட்டாக இருக்காங்க மிஸ்ஸஸ் பூமா பொன்னுசுவாமி. பூமா பொன்னுசுவாமி வீட்டுக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். ரொம்பவே பேஷனேட்டடாக நம்ம கூட குக் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்களாம். வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். உங்கள் ப்ரோக்ராம் ரெகுலராக பார்ப்போம் நாங்கள் எல்லாருமே. ஓகே, ஸோ வி லைக் யூ வெரி மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க ஆக்சுவலாக நீங்கள்? இது இந்த சோள பணியாரம் செய்யலாம் அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு நான் வந்துட்டு உங்களுடைய ஸ்பெஷல் சோள பணியாரம் சாப்பிட போகிறேன். தேங்க்யூ. போகலாமா? எஸ், தேங்க்யூ. 2 விதமான பணியாரம் பண்ண போகிறாங்க. அதாவது இனிப்பு ஒன்று, சேவரி ஒன்று, 2மே பண்ண போகிறாங்க. இனிப்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்? அது வந்து இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். இந்த மாதிரி சோளம் வந்து 1 கப் எடுத்துக்கணும். அப்புறம் அந்த வரகு அரிசின்னு இருக்குல்ல, அது 1 கப் ஈக்குவலாக. ஓகே. அப்புறம் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற வச்சு. இது வந்து ஊற வச்சது வரகரிசி, சோளம், வெள்ளை சோளம், உளுந்து. ஓகே, உளுந்து மட்டும் 2 ஸ்பூன், மீதி எல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டி. இது ஊற வச்சு அரைச்சி ஒரு 4 hours 4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம நேத்தே அரைச்சி வச்சுட்டு காலையில் கொஞ்சம் புளிக்கணும்ல. ஓகே. ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம இனிப்பு போடும்போது இதுக்குள்ளே அரைச்ச மாவில் என்னென்ன போடுவீங்க? இது வந்து ஒன்றா தான் அரைக்கணும். அரைச்சி வச்சுட்டு மாவு 2ஆ பிரித்து வச்சுட்டு ஒரு இதுக்கு வந்து இந்த கருப்பட்டி எடுத்து தூள் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு நல்ல ஒரு சிறப்பியாக வரணும். ரொம்ப பாகாட்டெல்லாம் வேணாம், நல்லா கரைஞ்சி கொஞ்சம் திக்காக வரும்போது எடுத்து ஆற வச்சு வடிகட்டி இதில் மாவில் ஊற்றிடணும். மாவில் கூட தேங்காய் ஏதாவது போட்டிருக்கீங்களா? கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். இதுதான் அந்த மாவில் போட்டு ஏலக்காய் வந்து வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இதில் நம்ம ஸ்வீட் பணியாரம் மோல்டில் ஊற்றி போகிறோமா? மோல்டு ஹீட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். பற்ற வைக்கவா? ஓகே, அப்படியே ஹீட் ஏறிட்டே இருக்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம இதில் தாளிச்சு இதையும் பற்ற வச்சுக்கலாமா? ஓகே. ஓகே, ஸோ அட் அ டைமில் ஸ்வீட்டும் ரெடி ஆக போகுது, சேவரியும் ரெடி ஆக போகுது. என்ன ஏதாவது போடணுமா மேம்? இது நல்லெண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். வாங்க இந்த பக்கம் வந்துடுறீங்களா? ஓகே. ஸோ மோல்டில் ஃபஸ்ட்டு ஆயில் ஃபில் பண்ணணும். எப்பயுமே இந்த கருப்பட்டி காம்பினேஷனோட நல்லெண்ணெய் நல்லா போகும், நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து மெடிசினல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி, ஜிஞ்சிரி ஆயில் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் மெடிசினல் வேல்யூ உங்களுக்கு. தோசைக்கு எல்லாமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணும். வெரி குட். தாளிக்க போதுமா? போதும். சரி, இதில் தாளிக்கலாம். அது சூடு ஏறட்டும். அப்படியே வை. ஓகே, கடலைப்பருப்பு, ஓகே, சின்ன ஜீரகம், பெருங்காயம், லிட்டில் பிட் பெருங்காயம். ஓகே, கருவேப்பிலை வேணுமா? போடுங்க. போடுங்க. பச்சை மிளகா, இஞ்சி, பச்சை மிளகாய் நல்லவா? போட்டு. ஓகே. அப்புறம் அந்த வெங்காயம் போட்டுருவா? வெங்காயம் போட்டு. ஓகே. ஸோ மோல்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே அந்த இனிப்பு பணியாரத்தை அதில் போட்டுருவோம் இல்லையா? ஓகே, கடலைப்பருப்பு சேர்ந்துருச்சு, வெங்காயம் போட்டுருவேன். போட்டுருவேன். வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லையா? வதங்கினாலே தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காவுமா? ஓகே. சொல்லவா? ஆல்ரெடி உப்பு போட்டு அரைச்சதுனால உப்பு போட தேவையில்லை. அது இப்போ டர்ன் பண்ணணுமா?
ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது முடிச்ச உடனே நம்ம அடுத்தது சேவரி போடுவோம் இல்லையா? எடுத்துடலாமா? அதோட எங்க கேம்பஸ்ல நிறைய இன்செக்ட்ஸ் மங்கீஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. ஸ்னேக்ஸ் கூட ஆஃப் கோர்ஸ் இருக்கு. ஓகே. அதெல்லாம் அப்படிலாம் கடிக்கல, இது வரைக்கும் எந்த கேஸும் வரல. பட் வாஸ்பெல்லாம் நிறைய கடிச்சிருக்கு. ஓகே. அந்த இது சொல்வோம்ல, அது வண்டு எல்லாம் கடிக்கும். ஓகே ஓகே. தேனி ஃபாரஸ்ட் இருக்கு உள்ள, தேனி எல்லாம் கடிக்கும். டாக்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்கு. ஓகே ஓகே. அந்த மாதிரி டைம்ல டக்குன்னு நமக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் எப்படி அது மாதிரி சிச்சுவேஷன் வந்தா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம மைண்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருச்சுன்னா உடனே நம்ம டாக்டர்கிட்ட போகணும்ல. ஓகே. அதுக்கெல்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணலாம், அது மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க. அப்புறம் பல்லு சம்பந்தப்பட்ட டென்டிஸ்ட் ஒரு நாள் வந்து பேசினாரு. எப்போ எல்லாம் செக் பண்ணிக்கணும், பீரியாடிக்கெல்லாம் செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. இது மாதிரி கொஞ்சம் நல்லா செவந்த பிறகு ஹெல்த் கான்ஷியஸுக்காக என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க? ஃபேமிலியில் இங்கே எல்லாருமே நார்மல் ஃபுட்டு தான், நார்மல் ஃபுட்டு தான் சாப்பிடுவோம். சூப்பர். ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம நிறுத்திடலாம். ஓகே. இப்போ எனக்கு வந்துட்டு பாருங்க, இது சூடாக போகுது, சூடாக இருக்க போகுது. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலுமே ரியலாக சொல்கிறேன், இந்த பணியாரம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்வீட் ஓகே, தேங்க்யூ. சேவரி பார்ப்போமா? கூட சட்னி சூடாக இருக்க போதும். சேவரி பணியாரமும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். இனிப்பு மற்றும் கார குதிரைவாளி பணியாரம் தேவையான பொருட்கள்: வெள்ளை சோளம், வரகு அரிசி, உளுந்து, கருப்பட்டி, தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, கடுகு, கடலை பருப்பு, சீரகம், காய்ந்த மிளகாய், உப்பு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லெண்ணெய். செய்முறை: வெள்ளை சோளம், வரகரிசி, உளுந்து ஆகியவற்றை 4 மணி நேரம் ஊற வைத்து அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைத்து புளிக்க வைக்கவும். புளித்த மாவை 2ஆக பிரித்து ஒன்றில் கருப்பட்டியை கரைத்து வடிகட்டி சேர்த்து அதோடு தேங்காய் துருவல் மற்றும் ஏலக்காய் பொடியை சேர்த்து கலந்து வைக்கவும். இப்பொழுது பணியாரம் அச்சை சூடாக்கவும். மற்றொரு அடுப்பில் வாணலி வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் காய்ந்த மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, சீரகம், பெருங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். இதற்குள் பணியாரம் அச்சில் இனிப்பு பணியாரம் சேர்த்து வேகவிடவும். பின்பு அதோடு தேங்காய் துருவல், கொத்தமல்லி சேர்த்து வதக்கி மாவில் சேர்க்கவும். இனிப்பு பணியாரம் வெந்தவுடன் அடுத்து கார பணியாரம் சேர்த்து வேகவிட்டு எடுக்கவும். இப்பொழுது இனிப்பு மற்றும் கார குதிரைவாளி பணியாரம் தயார்.